நீதான். ஹாய் my dear beautiful people's viewers, good morning. இப்போது நம்ம எல்லோரது என்னது உதடுகளிலும் வந்து ஒரு வார்த்தை வந்துக்கிட்டே இருக்காது. என்ன சொல்லுங்கள்? களி முத்தி போச்சு. என்னது? களி முத்தி போச்சு. களி முத்திலாம் போல, முடிஞ்சு போச்சு. 4 யுகங்கள் சொல்கிறாங்க, இது கலியுகம் இல்லையா? ஆமாம். யார்? கல்கி அவதாரம் என்பது 10வது அவதாரமா? ஸோ இது இருக்கட்டும். ஸோ ஆமாம், மிகப்பெரிய மாபெரும் சிந்தனையாளர்கள், அறிஞர்கள், மெய் அறிவாளர்கள், தத்துவ ஞானிகள், தீர்க்கதரிசிகள், படித்தவர், படிக்காதவர், விஞ்ஞானிகள், ஏன் நீங்களும் நானும் கூட இன்றைக்கி தினம் யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு என்னது சொல்லுங்கள் பார்க்கலாம்? எண்ட் ஆஃப் டேஸஸ். உலகத்தின் அழிவு அல்லது முடிவு அல்லது தொடக்கம். உலகம் முழுதும் அழிந்து போகுமா, இல்லை பகுதி பகுதியாக அழியுமா, இல்லை எங்கெங்கே அழியும், எப்பப்போ அழியும், எந்தெந்த தேதியில் அழியும், எதெல்லாம் அழியும், இப்போ எதெல்லாம் கடலாக போகும், எதெல்லாம் பாலைவனமாக போகும், எதுவெல்லாம் எந்த இடம். இப்போதோ நான் உட்காந்துருக்கிற இடம் காடாக போகுதா, இல்லை சுடுகாடாக போகுதா, இல்லை பாலைவனமாக போகுதா, இல்லை பள்ளத்தாக்காக போகுதா, இல்லை மலை குன்றுகளாக மாறப்போகுதா? இப்படி தான் இடம். புலம்பெயர்ந்த மனிதன் மட்டும்தான் புலம்பெயரணுமா என்ன? இயற்கைக்கு புலம்பெயர்தல் கூடாதா என்ன? ஸோ இப்படிப்பட்ட சில விஷயங்களை எல்லாம் நம்ம டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கோம். சரி, கீதாச்சாரம் என்ன சொல்லுது அப்படின்றதையும் கொஞ்சம் பார்ப்போம். சின்ன சின்ன வீடியோ, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோவாக நான் அப்பப்போ எடுத்து போடுறேன். கேட்பவர்கள் கேட்கலாம். அப்படியே நான் பேசுகிறத ஹெட்ஃபோன் போட்டுட்டு அப்படியே ராத்திரி தூங்குறதுக்கு முன்னால் அப்படியே போட்டுட்டு கேட்கலாம். முடியாதவர்கள் நான் இது ஃபோட்டோ எடுத்து நான் பேசுகிறேன்ல, அது பக்கத்தில் அப்படியே போட்டிருப்பேன். இங்கே என்ன எழுதி இருக்கிறதோ அது நீங்கள் அப்படியே பார்க்க முடியும். அது அப்படியே நீங்கள் படிக்க முடியும். இட்டுக்கட்டி பேசுறது, இது இடை சொருகிறது, இந்த சரித்திரங்களில் பண்ணியிருப்பான் பாருங்கள். ஒரு 10,000 இல்லை, 10,000 இல்லை, அதுக்கு மேலே உள்ள ஒரு 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏதோ ஒரு கல்வெட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அந்த கல்வெட்டில் இப்போ இருக்கிற அவனா போயிட்டு ஒரு சிற்பி இருக்கான் பாரு, அவனை கூப்பிட்டு போய் வச்சுட்டு, அந்த காலத்தில் 1,00,000 வருஷத்துக்கு முன்னாலே நான் வாழ்ந்த மாதிரி அந்த பழைய எழுத்து, அந்த பழைய கல், அந்த பழைய சுற்றி, அந்த பழைய உளியை வச்சு என் பேரை எழுதிட்டுவாடா அப்படின்வான். திருட்டு நாய்கள், திருட்டு ராஸ்கல்ஸ் வாழ்கிற ஒரு உலகத்தில் நாம் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால்தான் கல்கி வராரு, அந்தி கிறிஸ்து வராரு, இயேசு கிறிஸ்து வராரு, என்னென்னமோ கதைகள் ஓடிக்கிட்டு இருக்குது. பாபா வாங்க என்னமோ சொல்கிறாரு, ராஜராம என்னமோ சொல்கிறாரு. எல்லோரும் என்ன சொல்கிறார் என்பது முக்கியம் இல்லை. நான் ஒரு வயதானவன். எனக்கு என் வயதுக்கு ஏகப்பட்ட நான் 3 ஜெனரேஷன்ஸ் பார்த்துருக்கேன். அப்போ ஏகப்பட்ட விஷயங்களை நான் பார்த்துருக்கிறேன், கண்டிருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன், படித்திருக்கிறேன். அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லுவதில் குறைந்தபட்சம் ஒரு 50% அது உண்மை இருக்கும். அதை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்வாதாரத்தை நீங்கள் மாற்றிக்கொண்டால் வாழ்வு நல்லா இருக்கும். இல்லை நாங்கள் இப்படி தான் இருப்போம்னா அது எவருடைய சொந்த வாழ்க்கையிலையும் தலையிட முடியாது. அதுக்கு சட்டமும் இடம் கொடுக்காது. ஓகே, நான் வளன்னு பேசிக்கிட்டு இருப்பேன், உங்களுக்கு தான் தெரியுமே. அப்படியே இது உள்ளார போகலாம். ஓகே, நான் இதை இங்கே என்ன நான் சொந்தமாக பேசுகிறது இதெல்லாம் அங்கே இருக்காது. புத்தகத்தில் இருந்து என்ன பேசினோ அது அங்கே இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாலெல்லாம் பேசுகிறதுக்கு நான் பொறுப்பு. இனிமேல் நீங்கள் ஏதாவது படிக்கிறதா இருந்தால் அதுக்கு புத்தகம் தான் பொறுப்பு. ஓகேங்களா? சரி, அப்படியே உள்ள போகலாம். ரைட். அப்படியே மெதுவாக படிக்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. தப்பு ஏதாவது இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஸோ அந்த புக்கு உங்களுக்கு இங்கேயே நான் காட்டிட்டேன். ரைட்டா? ஸோ இங்கே பாருங்கள், எல்லோரும் நீங்கள் பேசுகிறது நான் பேசுகிறது தான் இந்த புத்தகத்துலையும் இருக்குது. ஒன்றும் பெரிய புதுசாலாம் எதுவும் இல்லை. எதான் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டிங்கனாக்கா, தற்காலம் என்பது இதுதானே. தற்காலத்தில் நம்மை பற்றியும், ஓகேவா, நம்மை பற்றியும் நாம் வாழுகின்ற இடத்தை பற்றியும் தான் முக்கியமாக எண்ணி பார்க்கிறோம். ஆமாந்தான் இல்லையா? தற்காலத்தில் நம்ம வாழற இடம், ஓகேவா, பற்றி நாம் வாழுகின்ற இடத்தை பற்றியும், அதுக்கப்புறம் என்ன முக்கியமாக என்னது நம்மை பற்றி முதல்ல நம்மளை பற்றி யோசிக்கிறோம். அதுக்கப்புறம் நாம் வாழுகின்ற இடத்தை பற்றி யோசிக்கிறோம். தட் மீன்ஸ் வாழ்கின்ற இடம் மீன்ஸ் ஊர், தெரு, ஊடு, வீடு, சொந்தம், பந்தம், அதை தான். ஓகேவா? நாம் சிந்திக்கின்ற இந்த 2 பொருட்களில், இந்த 2 விஷயத்திலுமே ஒன்று என்னது? நம்மை பற்றி, அன்று வாழ்கின்ற இடத்தை பற்றி. இந்த 2 விஷயங்களை பற்றி தான் பரு உடல், அப்புறம் என்னது
சூக்கும உடல். பரு உடல், சூக்கும உடல். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏம்மா உடல் இவற்றை பற்றியது ஒன்று. சரியா? இவற்றை பற்றியது ஒன்று. அதுக்கு அடுத்தது தனக்கே உரித்தானவைகளை கொண்டுள்ள பரந்துபட்ட உலகம் மற்றொன்று. தனக்கு பரந்துபட்ட நம்ம பற்றி யோசித்தோம், நம்ம இருக்கிற இடத்த பற்றியும் யோசித்தோம். பரந்துபட்ட ஆமாம், விரிந்து கிடக்கிறது மாபெரும் உண்மைகளை சுமந்து கொண்டிருக்கிறது. பிரபஞ்சன்றோம், பூலகன்றோம், உலகன்றோம். ஆமாம், இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசின்றோம். நார்வே தான் லாஸ்ட்டுன்றோம், கன்னியாகுமரி தான் லாஸ்ட்டுன்றோம், தனுஷ்கோடி தான் லாஸ்ட்டுன்றோம். எது லாஸ்ட்டு யாருக்கு தெரியும்? நார்வேலெலாம் 6 மாதம் சூரியனே வராதுன்றான். 6 மாதம் ஒன்லி இருட்டு, 6 மாதம் ஒன்லி வெளிச்சம், இப்படிலாம் சொல்கிறான். யாரா நம்பி பார்த்தேன்னா? ஸோ விஷயத்துக்கு நான் வரேன். தனக்கே உரித்தானவர்களை கொண்ட, தனக்கே எது பரந்துபட்ட விரிந்து கிடக்கின்ற எது? ஆமாம், நல்ல கவனிங்க. ஆமாம், ஓகேவா? அதை பற்றி தான் நம்ம பார்த்தோம். ஆயினும் என்னது வருது எங்கேயாவது காணோம் ஒன்று. ஆமாம், உரித்தானவர்களை கொண்டுள்ள பரந்துபட்ட உலகம் மற்றொன்று. ரைட்டா? உலகம் பெருசுங்க. ஆமாம், ஆயினும் நம்மினும் சிறந்த மனவாசகம் கடந்த மெய் அறிவாளர்கள் இந்த உடல். புரியுதுங்களா? அனைவற்றையும் கடந்தது, எல்லாவற்றையும் கடந்தது. அந்த நம்ம வசிக்கிற இடம், அப்புறம் நம்மை பற்றி, அப்புறம் இந்த பரந்துபட்ட விருந்துபட்ட பிரபஞ்சம், ஆதி லொட்டு லொசுகு எல்லாவற்றையும் காட்டிலும் என்னது இந்த உடல் ஆகியது? என்ன? வாட் இஸ் இட்? கமான் டெல் மீ. யாருக்காவது தெரிஞ்ச சொல்லுங்க. மெடிடேஷனா, யோகாவா, டான்ஸா, ஃபைட்டிங்கா, சீட்டிங்கா, ஏமாற்றுவதாலா, அட்டையை போடுறதா, அடுத்தவன் மொண்டாட்டியை அபகரிக்கிறதா, இல்லை ஊரா மூட்டு நிலையெல்லாம் ஏன் நிலன்னு சொல்லுறதா, இல்லை அரசாங்கம் பண்ணுது பாரு எல்லா ஏழைகளையும் அடித்து நொறுக்கி அவன் மட்டும் வாழ்வதா? எது 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 சொல்லுங்க. சரி, ரொம்ப அழகாக இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது சிறந்த மனவாசகம். சிறந்த மனவாசகம் கடந்த மனவாசகம். ஆமாம், அந்த வாசகம், இந்த வாசகம், அந்த வாசல், இந்த வாசல், முக்கடல், எல்லா கடல், 7 கடல், 7 கண்டம், எல்லாமே எதையுமே இல்லை, எல்லாவற்றையும் மன வாசகம் கடந்த. எப்படி? மெய்யலியா யார்? மெய் அறிவு ஆளர்கள், மெய் அறிவு. அதுதான் நான் அடிக்கடி சொல்கிறேன். முட்டாள்ஸ்னு அடிக்கடி திட்டுவேன் எல்லாரையும். பட் சும்மா ஒரு தகப்பனார் பிள்ளைகளை திட்டுவதில்லைன்னு தப்பு இருக்கிறது. எல்லாம் எவ்வளோ சொன்ன 3 ஜெனரேஷன் பார்த்துருக்கேன், நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன், நிறைய விஷயங்கள் தெரியும். அதனால் முட்டாள் சொல்லிகிட்டு இருந்ததுனால நீ உடனே முட்டாள் ஆகிடுவியா? நான் உன்னை திட்டா பாப்பா குழந்தை மேலே மூத்திரம் விட்டுடுது, பலான்னு ஓங்கி ஒரு அரைஞ்சு அண்ணாண்டு தூக்கி வைக்கிறேன். அப்படியே நான் குழந்தைய விட்டுடுவேனா? என் மேலே மூத்திரம் விட்டுட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போய் கிணத்துல போட்டு முக்கிடுவேனா? சொல்லு பார்க்கலாம். நோ, நத்திங் டூயிங். இது ஐயோ என் பிள்ளைங்க இந்த மாதிரி தப்பு பண்ணுது, சரி கொஞ்சம் வன்மையாக கண்டிக்கலாம், கொஞ்சம் நல்ல காரசாரமாக திட்டலாம், அவ்வளோதான், ஜஸ்ட் அவ்வளோதான். அப்படியே நான் திட்டுனதுனால என்ன இங்கே மாறி போச்சு, இல்லை நான் குறிச்சினதுனால இங்கே என்ன குறைந்து விட்டது? ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் என்னன்னா, சிறந்த மன வாசகம் கடந்த மெய் அறிவாளர்கள் இந்த உடல். இந்த உடல், இப்படிப்பட்ட ஒரு உடலை சாராயம் குடித்து கஞ்சாவை குடித்து கண்ட ஜங்க் ஃபுட்டு, அந்த ஃபுட்டு, இந்த ஃபுட்டு எல்லாம் தின்னு அந்த அந்த மெய் அறிவு, ஆமாம், அந்த மெய் அறிவாளர்கள் என்கின்ற அப்படிப்பட்ட அந்த உயிரை, அந்த உடலை போய் நாசம் பண்ணுறீங்களப்பா. எவ்வளோ பெரிய கொடுமைப்பா இது. கெட்ட சவகாசம். எங்கேயாவது ஒரு ரத்தம் சுத்தமாக இருக்கா? போய் லேபில் டெஸ்ட் பண்ணிப்பார், இல்லை உன் டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணிப்பார். எல்லாமே எப்படி இருக்கும்? நெகட்டிவாக தான் இருக்கும். எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும். ஒரே ஒரு பர்சன்டேஜுக்கு நீ தூய்மையானவன், சுத்தமானவன். அதாவது இப்போ இந்த டாட்டூஸ்ன்றானுங்க, இந்த டாட்டூஸ் முகம் பயங்கரமாக போயிடுச்சு. நாக்கெல்லாம் வெட்டிக்கிறான், பாம்பு நாக்கு நாக்கெல்லாம் வெட்டிக்கிறான். ஏகப்பட்ட பேர் இதனால் எய்ட்ஸ் வந்திருக்காமா.
ஏகப்பட்ட பேர்களுக்கு நடிகை கிடிகை அவன் இவன் அரசியல்வாதி எவன்லாம் போட்டுக்கிறான். இப்போ தப்பா நான் கூட தான் போட்டிருக்கேன், டாட்டூஸ் போட்டிருக்கேன். இப்போ இல்லை, அது எந்த காலத்துலேயும் போட்டிருக்கேன் சின்ன வயசில். பட் இந்த டாட்டூஸ் வேறு அந்த டாட்டூஸ் வேறு. டாட்டூஸ் போட்டுக்கோ, நான் வேண்டாம் சொல்ல. அது உடம்பூராவாக போட்டுப்பேன், மர்ம ஸ்தானம் அது இது. வேலை செய்கிற இடத்துலலாம் போடுறாங்க, வேலை செய்கிற இடம் எதுன்னு கூட தெரியல. கண்ணங்கரேன்னு ஒரே அந்த இடத்துல டாட்டூஸ் இருக்குது. அப்படியே எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த இடத்துல சொல்கிறப்பா எப்படி எப்படி கண்டுபிடி, ஒரு குச்சி கிச்சி நட்டு வச்சுக்கலாம். ஓ இந்த இடத்துல தான் இருக்குது அப்படி ராத்திரிலாம் விளக்கு கிழக்கு எல்லா நேரத்தில் எப்படியா கண்டுபிடிக்கிறது? அறிவுகிட்ட வருங்களா? சரி போக, சரி உங்கள்கிட்ட பேசி என்னத்தை வரப்போகுது. ஸோ சிறந்த மன வாசகம் கடந்த மெய் அறிவாளர்கள் இந்த உடல், மனம், உலகம், இது 3 தான் எல்லாமே. இந்த உடல் இதுங்க இருக்குது, மனம் அமெரிக்கா ஜப்பான் இங்கே அங்கே நார்வே ஈர்வேன் சுற்றின்னு இருக்குது மனம். தென் வாட், அதான் உலகம். ஸோ இதுதான் உலகம். இந்த 3ஐயும் சரிவர பெற்றவர்கள், சரிவர புரிந்தவர்கள், சரிவர அதனை நான் அடிக்கடி சொல்லுவேன், உன்னை அறிவாய் உன்னை அறிவாய் உன்னை அறிவாய்ன்னு சொல்லுவேன். உன்னை நன்றாக அறிந்து கொண்டவனுக்கு, தன்னை நன்றாக அறிந்து கொண்டவனுக்கு தன்னுடைய மைனஸ் என்ன ப்ளஸ் என்ன என்பதை நன்றாக அறிந்து உணர்ந்து அவதிப்பட்டு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு தோல்வி மேல் தோல்வி தோல்வி மேல் தோல்வி தோல்வி மேல் தோல்வி என்கிறானே, அது தோல்வி அல்லடா பைத்தியக்காரா, வெற்றி. நீ 1000 தடவை தோற்றதாக நினைக்கிறாய். அல்ல, அப்படி அல்ல. 1000 முறை நீ வென்றிருக்கிறாய். ஒவ்வொரு முறையும் நீ தோற்கிறாய் என்றால் எதற்காக? அடுத்த முறை ஜெயிப்பதற்காக தானே. அப்படி நீ ஆல்ரெடி ஜெயிச்சிட்டப்பா. நீ ஜெயிச்சிட்டின்னா அதுக்கப்புறம் நீ எதுலேயுமே போய் கலந்துக்க மாட்டேன். அவள்தான் உன் காலம் முடிச்சு. ஜெயித்து விட்டோம் என்ற அந்த நிலைப்பாடே உன்னை படுகொழியில் தள்ளிடும், பாதளத்தில் கொண்டு போய் விட்டுடும். கட்டுட்டோம் வாட், அண்டர்ஸ்டாண்ட் வாட். ஸோ அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த உடல், மனம், உலகம் ஆகிய இவற்றை பற்றி எண்ணுவதோடு அன்றி இவைகளுக்கும் அப்பாற்பட்ட பேருண்மையினை பற்றியும் சிந்தித்து பார்க்கிறார்கள். இந்த உடல், மனம், உலகம், இதை தவிர வேறு எதுவும் இல்லையா? இதை தவிர என்னெல்லாம் இது இருக்குது? இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு? நம்ம பெருவெடிப்புன்றானே, அது என்ன? பிக் பேங்ன்றானே, அது என்ன? விஞ்ஞானம்ன்றானே, அது என்ன? கடவுள்களுக்கு கண்ணில்லை என்றானே, அது என்ன? காதலுக்கு கண்ணில்லை என்றானே, அது என்ன? எந்த பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளாகவே இல்லையே, அது என்ன? எந்த ஒரு பிள்ளையும் மண்ணில் பிறக்கையில் நல்ல பிள்ளை தான். அதை வளர்க்கும் அன்னை சரியில்லாமல் போனால் அந்த பிள்ளையின் நொல்லை பிள்ளை தான் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, என்ன இது எது? ஸோ இப்படியே பார்த்தா இந்த மெய் அறியாளர்கள் இருக்காங்களா, மெய் அறிவு ஆளர்கள், ஆய்வாளர்கள், விஞ்ஞானிகள், சித்தர்கள், புத்தர்கள், இயேசுநாதர்கள், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, சாக்ரட்டிஸ், தென் வாட் இவர் நம்ம நெகட்டிவாக பேசுவார் நாஸ்டாமஸ், பாபா வாங்க, இப்பேற்பட்டவர்கள் எல்லோருமே எதற்காக இந்த ஆய்வை எல்லாம் செய்தார்கள்? யாருக்காக செய்தார்கள்? 800 கோடி பேர் இருக்கிறாங்கப்பா உலகத்தில். அதுக்கு மேலே இருப்பாங்க, எல்லாம் அதுக்கு கீழே இருக்கலாம், நம்மளால் சரிவர சொல்ல தெரியாது. பட் இந்த 800 கோடி பேரில் வாய்விட்டு சொல்லத்துக்கு 10 பேர் தானப்பா ஞாபகத்துக்கு வராங்க. மீதி பேர் எல்லாம் என்ன, மலத்தையும் சிறுநீரையும் குடித்து உண்கின்ற கேவலமான மக்கள் தானே. வேறு என்ன அவர்களிடம் பெரிய 99% அப்படிப்பட்டவர்கள் இருக்கிற இந்த நிலையில் இந்த மெய் அறிவாளன் மட்டுமே என்ன பண்ணுறான்? உடல், மனம், உலகம் எதையும் தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது. வாட் இஸ் தட்? அதை ஆராய வேண்டும், அதை ஆய்வு செய்ய வேண்டும். அதில் என்ன கூறப்படுகிறது? அதில் கூறப்பட்ட விஷயங்கள் யாருக்காக, எவருக்காக? எனக்கா, உனக்கா, இல்லை இந்த உலகத்தாருக்கா, இல்லை உலகில் உள்ள தாவரங்களுக்கா, இல்லை ஜீவராசிகளுக்கா, இல்லை நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்றுக்கா? யாருக்காக? யாருக்காக? சிவாஜி கணேசன் பாட்டு மாதிரி யாருக்காக? நல்லா குச்சிட்டு நல்ல வேலை பார்த்துட்டு புள்ளியை பெற்று குப்பைத்தொட்டியில் போட்டுட்டு போ. யாருக்காக? குப்பைத்தொட்டிக்காக, சரக்குக்காக, ஃபிகருக்காக. அட பைத்தியக்காரா, பைத்தியக்காரா, பைத்தியக்காரா. சரி, ஓகே. ஸோ எண்ணுவதோடு இல்லாமல் இவைகளுக்கும் அப்பாற்பட்ட பேருண்மைகள், பேருண்மைகள், பிரபஞ்சம்,
அதில் இருக்கக்கூடிய கேலக்ஸி நட்சத்திரங்கள், அதையும் தாண்டி சூரியனை குத்தி விட்டு அந்தாண்ட பக்கம் என்ன ஆகுது, பூமி இதை மேலே உட்காந்துருக்கணும் போடு கடப்பாறையில் ஒரு குத்தி இந்த கடப்பாறையை அந்தாண்ட பக்கமாக எடு. See what எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது இல்லையா? ஸோ பற்றியும் ஆமாம் பரிபூரண அதை பேருண்மையை பற்றியும் சிந்தித்து பார்க்கிறார்கள். யார் இவர்கள்? மெய்யறிஞாளர்கள், சித்தர்கள், புத்தர்கள், ஞானிகள், வாட் தத்துவ ஞானிகள், தீர்க்கதரிசிகள். இவர்கள் வேலை இதுவாகவே இருக்கிறது. மற்றவர்கள் வேலை தின்றதுலையும் பேடுறதுலையும் ஆட்டைய போதலையுமே இருக்கிறது. அதை தான் நாம் களி முத்தி போச்சு என்கிறார்கள். களி முத்தி போச்சு. ஓகே, பார்க்கலாம். அப்போது பரிபூரணமான உண்மையில் மிகுந்த நாட்டம் கொண்டுள்ள அந்த மெய் அறிவாளர்கள் பிறவற்றில் அந்த அளவு அக்கறை காட்டுவதில்லை. ஆமாம், மற்ற விஷயங்கள் அவங்க அக்கறை மாட்டாங்க. ஆமாம், ஃபிகரை பார்ப்பான், சொல்லு விடுவான், மேட்ரு வச்சுக்க மாட்டான். பாலை பார்ப்பான், ருசி அப்படியே பால் வெள்ளவலேன்னு நல்லா இருக்குது, செமையாக இருக்குப்பா, அப்படியே எடுத்து குடிக்கலாமான்னு நினைப்பான், நான் குடிக்க மாட்டான். தேலை பார்ப்பான், பாம்பை பார்ப்பான், பூரானை பார்ப்பான், பள்ளியை பார்ப்பான், டைனோசரை பார்ப்பான், எல்லாத்தையும் பார்ப்பான், சுற்று பார்ப்பான், கொஞ்ச நேரம் பார்ப்பான், அதுக்கு அடுத்தபடி அழைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு சொல்லிட்டு போயிடுவான். மியூசிக் கொஞ்ச நேரம் தான் ரசிப்பான், அதுக்கே அடிமையாக மாட்டான். சினிமா அப்படியா, சினிமான்னு ஒன்று இருக்கா, கேள்வி போடுவான், அது உள்ளார போக மாட்டான். இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் அவன் உள்ளே செல்வதில்லை. அவன் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்பதால் தொட்டும் பட்டும் விட்டும் அப்படி போயிடுவான். அதான் நம்ம வள்ளுவர் சொன்ன மாதிரி களவும் கற்று வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி தொட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு அடிமையாக இருக்க மாட்டான், எவன் பேசியும் கேட்க மாட்டான். பட் ரொம்ப நியாயமானவனாக இருப்பான். குருவுக்கெல்லாம் குருவாயிருப்பான். ஆமாம், குருவுக்கெல்லாம் குருவா, கடவுளாவது மயிராவது. நாம் தான் கடவுள் என்று ஒரு அகம்பாவம் அவனிடம் இல்லாமல் அவன் ஆற்றல் மிகுந்தவன். எங்கே வேணால் போவான், கடலில் நடப்பான், பாலைவனத்தில் நடப்பான், வனாந்தரத்தில் நடப்பான், நெருப்பு மேலே நடப்பான், ஆகாயத்தில் நடப்பான், நீரில் நடப்பான், பாட்னு போயினே இருப்பான். அவனை யாரும் எதுவும் சீண்டுவதில்லை, மிருகங்கள் தொடாது, எதுவுமே அவனை தொடாது. அவன் மெய்யறிவாளன்பா. அவனை பார்த்தாவே அந்த ஜீவராசிகள், நீளம் காற்று, ஆகாயம் எல்லாமே அவனை வணங்க ஆரம்பித்து விடுவான். ஆம்பாடு போயிட்டே இருப்பான். ஸோ இப்போது அங்கே பார்த்தீங்கன்னாக்க இந்த நாட்டம் கொண்டுள்ள அந்த மெய் அறிவாளர்கள் பிறவற்றில் அந்த அளவு அக்கறை காட்டுவது இல்லை. சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்க துறவியர், தத்துவவாதிகள், சீர்திருத்தவாதிகள், இறைவனின் தூதுவர் என்னும் பற்பல பெயர்களால் அழைக்கப்படும் இந்த மெய் அறிவாளர்கள் உலகின் பல்வேறு பகுதிகளில் பலதரப்பட்ட காலங்களில் பிறக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் இவர்கள்? இந்த துறவியர் என்கிறோம். துறவி பொண்டாட்டியை நல்ல புத்தர் இருக்கிறார், எல்லா சுகத்தையும் அனுபவித்தார், அப்புறம் துறவியாக போயிட்டார். சரி, ஓகே. அப்புறம் தத்துவவாதிகளும் அப்படித்தான். ஆரம்பத்தில் எல்லாமே பின்னால் ஒருவர் இருப்பார், அது குடும்பம் தான், பொண்டாட்டி பிள்ளைங்கமா இருக்கும், இல்லை காதல் இருக்கும். இதில் வெறுத்து போனவங்க தான் இந்த மாதிரிலாம் ஆயிடுறாங்க நிறைய பேர். எல்லாரையும் சொல்ல முடியாது. துறவியர், தத்துவவாதிகள், சீர்திருத்தவாதிகள், இறைவனின் தூதுவர் என்னும் பல பெயர்களால் அழைக்கப்படும் இந்த மெய் அறிவாளர்கள் உலகின் பல்வேறு பகுதிகளில் பலதரப்பட்ட காலங்களில் பிறக்கிறார்கள். அன்பானவர்களே, நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஆமாம், எல்லோருடைய உழைப்பின் பின்னும் உயர்வுக்கு பின்னும் அவர்களுடைய மிகச்சிரிப்பான வாழ்க்கைக்கு பின்னும் ஒரு பெண் இருப்பாள் என்று சொல்வார்கள். பெண்ணோ ஆணோ ஏதோ ஒரு நிகழ்வு இருக்கும். ரைட்டா? அப்படிப்பட்ட நிகழ்வு தான் இந்த துறவியாக போயிடுறாங்க. கண்டிப்பாக ஏதோ வடு அல்லது வழி. ஆமாம், எல்லாரும் அந்த சாதாரண வாழ்க்கை தான்ப்பா விரும்புகிறோம். நீ, நான், எல்லோருமே. ஆமாம், கல்யாணத்துக்கு அப்பா அம்மாவுக்கு பிறந்தோம், ஏதோ ஸ்கூலுக்கு போகணும், அப்புறம் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், எல்லாரையும் ஏமாற்றணும், ஏதோ சம்பாதிக்கணும், கல்யாணம் கட்டிக்கணும், புள்ளையை பெற்றுக்கணும், ஊட வாங்கணும், அது செத்து போகணும், இவ்வளோதான். ஆமாம், சாதனை படிக்கணும், அதை படிக்கணும், உலகத்தை ஆய்வு செய்யணும், அப்படி அதெல்லாம் கொஞ்சம் பேர் தான். கலீலியோ, நியூட்டன், அந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான் உலகத்தை ஆய்வு செய்தார்கள். டார்வின் குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்று சொன்னான். இப்படி
ரொம்ப பேர் ரொம்ப அது அவர்களை தான் நாம் மெய் அறிவார்கள் என்கிறோம், அல்லது துறவிகள் என்கிறோம், அல்லது தத்துவவாதிகள் என்கிறோம், அல்லது சீர்திருத்தவாதிகள் என்கிறோம், இல்லை இறைவனின் தூதுவர் என்கிறோம். ரைட்டா? ஸோ இப்படியாக என்ன இவங்க எங்கே எல்லாம் பலதரப்பட்ட பகுதிகளில் இருந்து பிறக்கிறார்கள், வருகிறார்கள், போகிறார்கள். ஒரே ஒரு ஊரில் அவன் பிடுங்க மாட்டான், பிறக்கவும் மாட்டான், இருக்கவும் மாட்டான், இறக்கவும் மாட்டான். இவன் உலகத்துக்கு சொந்தக்காரன், அல்லது உலகம் இவனுக்கு சொந்தமானது. அப்படிப்பட்டவங்க. ஸோ இந்த உண்மையே வடிவான இறைவனுக்கு அவர்கள் சேவை செய்வதோடு அன்றி மெய் அறிவான செய்திகளை மனித இனத்திற்கு போதித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இப்படி இந்த உண்மையே உருவான இவர்கள் இறைவனுக்கும் சேவை செய்கிறார்கள். இறைவனை பற்றி ஆமாம் கண்ணில் காதில் மூக்கில்னு சொல்லுவாங்களே தவிர இறை மதிப்பு அவர்கள் உடலில் இருக்கும். இறையாண்மையும் அவர்களை காப்பாற்றுவான். இறைவனுக்கும் தெரியும்ப்பா யார் என்னன்னு இறைவனுக்கு தெரியாத. இறைவன் எல்லாருக்குமா உதவி செய்வான், ஊதுபத்தி வாங்கி கொடுத்துவான், தேங்காய் உடச்சிவான், கற்பூரம் கொளுத்துனவன், லஞ்சம் கொடுத்தவனெல்லாம் அது காப்பாற்றுமா, நான் காப்பாற்றாது. அப்படி காப்பாற்றிருந்தா ஏன் கழிவு ஏன் முத்தி போச்சு? ஏன் எங்கே பார்த்தாலும் வெடிகுண்டு, இந்த எரிமலை வெடிக்குது, சாவறான், கொத்தா சாவறான், கோயிலுக்கு போகிறவங்களாம் ஏன் சாவறான்? கோயில் மூலஸ்தானத்திலே வச்சு சுடுறானே. சர்ச்சில் வெடிகுண்டு வெடிக்கலையா, மசூதியில் வெடிகுண்டு வெடிக்கலையா, அங்கே சாகலையா? காலங்காலமாக இன்று நேற்று முந்தா நேரத்துலலாம் அவுரங்கசீப் காலத்துலேருந்தே இதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் சரித்திரத்துக்குள்ளே ரொம்ப ஜாஸ்தி நம்ம உள்ளே போக வேண்டாம். ஸோ அப்படி ஸோ இங்கே நல்ல கவனிங்க பாருங்கள். இந்த இடத்துல என்ன இந்த மெய்யறிவு செய்திகளை மனித இனத்துக்கு போதித்து கொண்டு இருக்கிறார்கள். இதை தான் நீங்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு இன்றைய கால சின்ன பசங்க, வாலிப பசங்க எல்லோரும் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கீங்க. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய அயோக்கியத்தனங்கள், அக்கிரமங்கள், அராஜகங்கள், சித்து வேலைகள், பாலியல் தொல்லைகள், பலாத்காரங்கள், திருட்டு, பொய், அக்கிரமம், அழித்தல், இது எல்லாம் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் வீடியோ எடுத்து எல்லா மக்களுக்கும் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் பொழுது நீயும் இறை தூதர் தான். இறை தூதர் என்னங்க பண்ணார்? செய்திகளை தானங்க சொன்னார். இப்போ இயேசுநாதரை இறை தூதர் சொன்னோம். அவர் என்ன பண்ணார்? போதகம் தானே பண்ணார், பிரச்சாரம் தானே பண்ணார். வனாந்தரம், காடு, மேடு, வீடுலாம் நடந்து போய் அவர் என்ன கட்டடம் கட்டினாரா? தாஜ்மஹாலை கட்டினாரா? இல்லை லண்டன் பிரிட்ஜை கட்டினாரா? இல்லை, போதகம் செய்தார், பிரசங்கம் செய்தார், மக்களுக்கு அறிவு போதனைகளை கொடுத்தார். எல்லாருமே அப்படி தான். புத்தர் அதுதான் செஞ்சார், இயேசுநாதர் அதுதான் செஞ்சார், சாக்ரட்டிஸ் அதுதான் செஞ்சார், அரிஸ்டாட்டிலோ அதுதான் செஞ்சார், பிளாட்டோ அதுதான் செஞ்சார், பாபா வாங்கே, நஸ்ராமஸ், உலகத்தில் உள்ள எல்லோரும் துறவிகள் என்பவர்கள். யார்? இதோ இங்கே நம்ம பார்த்துக்கல, துறவியர், தத்துவவாதிகள், சீர்திருத்தவாதிகள், இறைவனின் தூதுவர்கள் எல்லோருமே யாருமே நம்ம நபிகள் நாயகம் போரிட்டார் என்று சொல்லப்படுகிறது. நான் அந்த விஷயத்துக்கு வரல. அவர் பாட்டு கொஞ்சம் ஃபைட்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஆமாம், குதிரைகளில் அப்படி இப்படிலாம் போயிருக்கார். சரி, வேண்டாம், நம்ம அது உள்ளாரெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஸோ இப்படி போதனையை செய்யுங்கப்பா. உன் கீழே உன் குடும்பத்திலே 10-20 பேர் முட்டாளாக இருக்கிறான்பா. அந்த 10-20 பேர் யார்ப்பா சொல்லுவான்? எல்லோரும் வாயிலையும் ஒரு வார்த்தை ஒன்று வரும், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். ஏங்க எங்களுக்கு சொல்கிறதுக்கு யாருமே இல்லைங்க, சொல்கிறதுக்கு ஆள் இருந்தால் நாங்கள் இப்படி கெட்டு குட்டி சவராக போயிருக்க மாட்டோங்கன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் நம்ம முன்னே கதறுவதை நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? ஸோ ஏன் உங்களுக்கு அந்த வரல? ஏன் கிழப்பையிலே காலம் பூரா கத்திக்கிட்டு இருக்க போகிறது நல்லாவா இருக்குது? என்ன மாதிரி கிழப்பைகளுக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம் உலகத்தில். கோடானு பேர் மக்கள் நீங்கள் இருக்கிறீங்களே, ஏன் உங்களில் ஒரு இறை தூதர் வரமாட்டீங்க? ஏன் உங்களில் ஒரு தத்துவ ஞானி வரமாட்டீங்க? ஏன் உங்களில் ஒரு மெய் அறிவாளன் வரமாட்டீங்க? ஏன் உங்களில் ஒரு துறவியல் வர மாட்டீங்க? தீர்க்கதரிசி வர மாட்டீங்க? விஞ்ஞானி வர மாட்டீங்க? ஏன் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல விஷயங்களை சொல்லித்தர மாட்டீங்க? கடை வாங்குன்ற, கொள்ளையடின்ற, திருடுன்ற, இப்படி தப்பான விஷயத்தையே சொல்லி கொண்டு இருக்கிறியே, களி முத்தி போச்சு அப்படின்னு சொல்கிறது சரிதானாப்போ? எண்ட் ஆஃப் டேஸ்ன்னு சொல்கிறாங்களே, அது சரிதானா? இயற்கை எல்லா பேரிடர்களையும் கொடுக்கும், இந்த பூமியை அழிக்கும், தப்பானவர்களை போட்டு சாவடிக்கும், பாவத்தின் சம்பளம் முப்பை தின்னவன் தண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் உண்மையாக போகிறதா? அப்போ உன் குழந்தைகளின் நிலை என்ன தம்பி? உன் குழந்தைகளின் நிலை என்ன வாலிப பெண்ணே?
பாவம் தானே, நீ பாட்டு வரிசையாக பெற்று போட்டு வச்சிருக்கேன். அந்த காலத்தில் அவனுங்க அறிவு கெட்ட முட்டா பசங்க 5, 6, 10ன்னு பெற்று வச்சுப்பான். வயசான காலத்தில் அதுங்க காப்பாற்றுங்க. இன்றைக்கி அப்படி இல்லையே சொல்லும். ஒரே ஒரு பிள்ளையை பெற்றா கூட அது வந்தால் கூட உன்னை அனாதை இல்லத்துக்கு தான் அனுப்பி தவிர அது உன்னை வைத்து சோறு போடாது. பாவம், அது மேல் தவறு இல்லை, சமூகத்தின் மீது தான் தவறு. ஏன்னா அதுக்கே சாப்பாடு இல்லை, உனக்கே சாப்பாடு இல்லை. நீ காம வெறிக்கு பெற்று போட்டுட்ட. அது கஷ்டப்பட்டு அடிப்பட்டு உதப்பட்டு பாத்திர கடை, ஜவுளி கடை, லொட்டு லொசுக்கு, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், போக்குவரத்து எல்லா இடத்துலையும் ஆம்பளைங்களால் பாதிக்கப்பட்டு, பெண்கள் ஆம்பளைங்களால் பாதிக்கப்பட்டு, ஆண்கள் பெண்களால் பாதிக்கப்பட்டு, சோறு இல்லாமல் அது இல்லாமல் இது இல்லாமல் தத்தி 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 தவக்கலை மாதிரி தனக்குன்னு ஒரு நல்வாழ்வு வராதான்னு சொல்லி ஏங்கி ஏங்கி களியும் புண்ணாக்கியும் மண்ணியும் தண்ணியும் தீயும் சாணியும் தின்னி வாழுகிறான். அவன் போய் உனக்கு வாழ்வாதாரம், உனக்கு ஊடு வாசல் மயிறு இதெல்லாம் வாங்கி கொடுத்து உன்னை ஆதரிப்பானா? ஏண்டா பிளட்டி அறிவு கட்டவன், உங்களுக்கு அது கொஞ்சம் கூட இல்லை. அதுக்கு தான் மெய் அறிவாளர்களை ஆடுங்கள், நிறைய புத்தகங்கள் படிங்க. அன்பு ஒன்று இருந்தால் போதுப்பா, அன்பு ஒன்று இருந்தால் போதும், இந்த உலகத்தை நீ அடக்கி விடுவாய். சரி, அப்படியே பாருங்கள். அப்போது என்ன இங்கே அப்போது பார்த்தீங்கன்னாக்க அப்போது இந்த மெய் அவங்க இறைவனுக்கு அவர்கள் சேவை செய்வதோடு அன்றி மெய்யறிவு செய்திகளை மனித இனத்திற்கு போதித்து கொண்டும் இருக்கிறார்கள். வட சூப்பர், மனித இனத்திற்கு போதித்து கொண்டும் இருக்கிறார்கள். அவ்வளோ பேர் இருக்காங்க, நான் பார்க்குறேன். இவ்வளோ நல்ல குடும்பங்கள் இருக்கிறது நான் பார்க்குறேன், என் கண்ணால் பார்க்குறேன். இந்த ஜெனரேஷனில் நான் சும்மா ராஜராஜ சோழன் மயிரை பிடுங்கண்ணா அப்படிலாம் நான் சொல்லலை. எனக்கு அந்த ராஜராஜ சோழன் பேரை எவன் சொன்னாலும் எனக்கு கோபம் வரும். இன்று அப்பா பேரையும் தெரில, அம்மா பேரையும் தெரில, புள்ள பேரையும் தெரில, ராஜராஜ சோழ பேரை போய் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு புடிங்கின்னு இருக்குது, சூதாடுது, தண்ணியை போட்டுட்டு ராஜராஜ சோழன் பேசுகிறாயா? சூதாடிக்கிட்டு ராஜராஜ சோழன் பேரை பேசுகிறாயா? சினிமாக்கார திருட்டு நாய்ங்க, அது ஏதோ பொழப்புங்க. சரி, ஏதோ பொண்டாட்டி கிண்டாட்டி விட்டு சாப்பிட்றோமே, அது போதாதுன்னு பார்த்தாம இளைஞர்கள் மனதையும் கெடுக்கிற மாதிரி. என்ன ஒரு சீக்வன்ஸ் அது? வாட் சீக்வன்ஸ் மேன்? தட் இஸ் ஒரு கண்டினியூவேஷன் இல்லை. எந்த படம் சாராயம், பொண்ணு, ஃபிகரு, திருட்டு, கள்ளக்கடத்தல், பேங்க் ராபரி, அதுலேயும் ஒரு ஃபார்மல் இல்லை, அதுலேயும் ஒரு ஒழுங்கு இல்லை. எல்லாமே சரி விடு, நாம் இங்கே நடக்கிறது தான் அங்கே வைக்கிறான், இல்லை அங்கே நடக்கிறது தான் இவன் ஃபாலோ பண்ணுறான். சரி, கருமம் ரெண்டுமே இழவு தான், ரெண்டுமே அழியப்போகுதுன்றது உறுதி, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. மெய் அறிவு செய்திகளை மனித இனத்திற்கு போதித்து கொண்டும் இருக்கிறார்கள். சரியா? அவர்களின் கருத்துப்படி பூனை, நாய் போன்ற விலங்குகளைப் போல தம்மை பற்றியும் உலகத்தை பற்றியுமே நினைத்து கொண்டுடாமல், எப்படி இந்த பூனை நாய்லாம் இருக்குல்ல, தன்னை பற்றியும் மற்றவங்களை பற்றி தான் நினச்சிட்டு இருக்குதுங்க. எஜமான் பண்ணிட்டாரா, சோத்தை கொடுத்தாரா, பிஸ்கட்டை போட்டாரா, அப்படி தான் இருக்கும். அப்படி அல்ல, யார் அப்படி அல்ல. இந்த மெய் அறிவாளர்கள் மனிதர்கள் அவற்றுக்கு மேற்பட்ட உயர்ந்த சிந்தனை நாட்டம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். மனிதர்கள் மெய்யறிவாளர்கள் மனிதர்கள் அப்படி மேல் மட்ட உயரத்தில் உள்ள சிந்தனை செல்வங்களாக இருக்கக்கூடியவர்கள். நாய் மாதிரி பூனை மாதிரியும் உனக்கு, உன் பொண்டாட்டிக்கு, உன் வப்பாட்டிக்கு, உன் பிள்ளைக்கு கருமமே கர்மா பற்றி பேசுறிய, அது உன் குடும்பத்தில் வரப்போகுது. கொஞ்ச நேரத்துக்குள்ளால வெகு விரைவில் அது உன் குடும்பத்தில் வரப்போகுது. வெகு விரைவில் உன் குடும்பத்தை அது பாதிக்க போகுது. நீ, உன் குடும்பம், உன் பொண்டாட்டி, உன் வப்பாட்டி, உன் புள்ள, உன் பேரன், இப்படி எல்லாருக்கிட்டையும் ஆட்டையை போட்டு நீ வாழணும்னு நினைத்தாயே, அந்த வாழ்வுக்கு முடிவு வரப்போகுது. தட் இஸ் கால்டு எண்ட் ஆஃப் டேஸஸ். தட் இஸ் கால்டு கலி யுகம். யாரோ ஒரு இந்த எல்லாமே அதிகரிக்கும் பொழுது வறுமை, கிருமை, பஞ்சம், பஞ்சம், கொள்ளை, நோய், போர், சண்டை, வெறி, ரத்த ஆறு ஓடும்பொழுது ஒரு இறை தூதர் பிறப்பார் அப்படின்றான். அப்புறம் அது நட்சத்திரம் வரணுமா, வெளிச்சம் வரணுமா, அது வரணுமா, கடல் விளக்குன்னுவான், அப்படியே முக்கடலும் பொங்குன்னுவான், எல்லாம் சொல்லுவான். அப்படியெல்லாம் பொங்கினாதான் அந்த இறை தூதர் வருவாராம். அடப்போட பைத்தியக்காரங்களை. இறை தூதர்கள் எப்பொழுதுமே ஒவ்வொரு குடும்பத்திலுமே இருக்கிறார்கள். 800 கோடி பேர் இருக்கிறானா,
அப்போ உலகத்தில் அந்த 800 கோடி பேர் குடும்பத்திலையும் இறை தூதுவர் இருக்கிறார்கள். அதை நீங்கள் உணர்வது இல்லை, அவ்வளவுதான். அதை நீ உணரும்போது நீயும் கடவுள் தான். இங்கே கடவுள்லாம் யாரும் கிடையாது. மனிதன் தான் கடவுள். அவன் தான் படைக்கிறான், அவன் தான் அழிக்கிறான். ஸோ நீ தான் கடவுள். நீ சரிவர செயல்படவில்லை, அவ்வளவுதான். ஸோ அதே மாதிரி தான் என்னது, அதாவது இந்த நாய் போல் நீங்கள் பார்த்து எங்கே பார்த்தோம், உலகத்தை பற்றியுமே நினைத்து கொண்டிராமல் மனிதர்கள் அவற்றுக்கு மேற்பட்ட உயர்ந்த சிந்தனையில் நாட்டம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நாய் பூனை மாதிரி பிஸ்கட்டுக்கும் எஜமான் எப்போ வருவார், சொத்தை போடுவார், எலும்பு துண்டை போடுவார்னு இல்லாமல் உலகத்தின் மீது நாட்டம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். உலக மக்களின் மீது நாட்டம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். உலக ஜீவராசிகள் மீது நாட்டம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இயற்கையின் மீது நாட்டம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அழிப்பவர்களாக இருக்கக்கூட. அழித்து விட்டாயடா பாதி, சுத்தமாக சொரந்துட்டீங்களாடா. ஒரு கனிமம் இல்லை, ஒரு தனிமம் இல்லை. ஆற்றில் இருக்கிற மண்டலம் வெடிக்கலாம் அடையாளன்னு ஒன்று 43 கிலோமீட்டர் நாசம் பண்ணிட்டாங்க. ஒன்றுமே இல்லை. கொசஸ்தலை கூவம் வந்து அது எத்தனை கிலோமீட்டர், 800 கிலோமீட்டர் வேணுமோ. கொசஸ்தலையே கூவமாக என்ன சம்பாட் எல்லாம் அடிச்சுட்டு வச்சுட்டான். இப்படி தான் உலகம் பூரா சீனாக்கினாலாம் அணையை கட்டி அதை கட்டி இதை கட்டி தேம்ஸ் நதி அதை விடு, அதெல்லாம் பற்றி பேசியிருந்தா அது பாட்டு போயிட்டு இருக்கும். சரி, மனிதரை அல்லாத பிற உயிர் பொருள்களுக்கு மெய் அறிவினை உணரும் ஆற்றல் இல்லை. எனவே தான் படைக்கப்பட்ட பொருள்கள் எல்லாவற்றிலும் மனிதனை மிகவும் உயர்ந்தவனாக கருதப்படுகிறான். மனிதனுக்கு உள்ள இந்த உயர்வினை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது பெரிய புஸ்தகம், இது நிறைய இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இதுவே 25 நிமிஷம் வந்துருச்சு. ஸோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக இதிலிருந்து நான் எடுத்து பகுதி 1, பகுதி 2, வீடியோ 1, வீடியோ 2, வீடியோ 3 அந்த மாதிரி நான் போடுறேன். ஸோ இங்கே இன்னும் மனிதனுக்கு மிஞ்சி எதுவுமே இல்லைப்பா. மனிதன் தான்ப்பா இந்த உலகில் சிறந்தவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் பின்தங்கி போனவனாயிட்டியே, கேவலமாயிட்டியே, மலத்தை விட கேவலமாயிட்டியே, சிறுநீரை விட கேவலம், மூத்திர சந்தாயிட்டியலப்பா, மூத்திர சந்தாயிட்டியே, சுடுகாட்டெல்லாம் போய் ஆக்கிரமிப்பு பண்ணுறியே அது அடப்பாது. ஸோ நல்லா பார்த்துக்க. இது வந்து என்னம்மா, ஆமாம், எந்த உயர்ந்த சிந்தனைகளில் நாட்டம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் போய் மனிதர்கள் எப்படி உயர்ந்த எல்லா உலகத்தின் மீது உயர்ந்த நாட்டம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் என்னவாகி போன, மலமாகி போனாய், சிறுநீராகி போனாய். சரி, மனிதரை அல்லாத பிற உயிர் பொருள்களுக்கு மெய் அறிவினை உணரும் என்னது அந்த ஆற்றல் இல்லை. அந்த பாட்டு ஒருத்தர் அப்போ அந்த கல் மண்ணு இன்னும் அதுக்கெல்லாம் வந்து கிடையாதுப்பா, மனுஷனுக்கு தான்ப்பா இருக்குது. ஆனால் அந்த கல் மண் இன்னும் செடி பூ கொடி தாயா மனிதனை உயர்த்திடுதே தவிர மனிதன் அதனை உணர்த்தவில்லை. அறுத்தான், வெட்டினான், வித்தான். ஐயோ கடவுள். எனவே தான் படைக்கப்பட்ட பொருள்கள் எல்லாவற்றிலும் மனிதனை மிகவும் உயர்ந்தவனாக கருதப்படுகிறான். மனிதனுக்கு உள்ள எந்த உயர்வினை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ உன்னை நீ அறிவாய். மனிதனே, நீதான் உயர்ந்தவன் என்பதை நீ அறிவாய். மனிதனே, இந்த உலகத்தில் உள்ள எதை காட்டிலும் நீதான் உயர்ந்தவன், சிறந்தவன், ஆற்றல் பெற்றவன் என்பதை நீ அறிவாய், உணர்வாய். உன்னையே அறிந்து கொள். உன் மைனஸ் என்ன, உன் ப்ளஸ் என்ன, அதை அறிந்து கொள். உலகம் அழிந்து கொண்டிருக்கிறது. கலியுகம், களி முற்றி போச்சு. காப்பாத்துடா. என்ன இல்லைடா, எனக்கு வயசாயிடுச்சு. என்னை போல நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாதிரி புஸ்தகத்தை படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க. அதுபோல் நீயும் புஸ்தகத்தை எடு, படி. உன் குடும்பத்தில் உள்ள புத்தி கெட்டவர்களுக்கு ஒரு கீதாச்சாரமாக, ஒரு கிருஷ்ண பகவானாக இருப்பா. கிருஷ்ண பகவான் என்னப்பா, அவரும் பிரசங்கம் தான்ப்பா பண்ணார். அவரும் தானப்பா விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அப்போ ஏன்ப்பா யார் சொல்கிறாங்கோ, திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஏப்பா அந்த காலத்திலேயே எவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ அந்த மனிதன் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கெட்டு போன சாத்தான இருந்திருக்கிறான். யோசித்து பாருங்கள் அப்பா. சாத்தானே 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே புத்தர் உனக்கு அறிவு சொல்லியிருக்கிறாரு. திருவள்ளுவர் அறிவு சொல்லி எத்தனை காலத்துக்குடா இப்படிப்பட்ட இந்த மெய் அறிவாளர்கள், சித்தர்கள், பித்தர்கள், தீர்க்கதரிசிகள், தத்துவநாதிகள் சாவான் உங்களால். தயவு செஞ்சு தெரிந்துடுங்க. இல்லை உங்கள் கண் எதிரில் உங்கள் குழந்தைகள் சாவதை நீங்கள் காண்பீர்கள். உலகம் பிளந்து போவதை, அதின் உள்ளே நீங்கள் போவதை காண்பீர்கள்.
பாலைவன மணல்கள் நீ இருக்குவோம் வீட்டின் மீது வந்து உன் குழந்தைகள் பிள்ளைகள் குடும்பங்கள் மீது பாலைவனம் எது தார் பாலைவனம் இருக்க அந்த பாலைவனம் நீ அங்கே போக வேண்டாம், அது வந்து உன்னை மூடிவிடும். ஆமாம், இந்தியன் ஓஷன், வங்காள கடல், எல்லா கடலும் வந்து உன்னை அப்படி மூடிக்கொள்ளும். திருந்துங்கள், தயவுசெய்து திருந்துங்கள். கீதாச்சாரம் கொஞ்சம் விஷயங்கள் தான் வந்து நான் வந்து படித்திருக்கிறேன். இன்னும் படிக்கணும்னா அது கிடக்குது. ஆமாம், முக்கடலும் பொங்கல் அளவுக்கு இந்த உள்ளார விஷயம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் முடியும் போதெல்லாம் நான் படிக்கிறேன். இங்கே நான் படித்த விஷயம் இருக்குல்ல, இதை நான் அந்த ஃபோட்டோ எடுத்து அங்கே போடுவேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எனிவே மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள், சில்ட்ரன்ஸ், வியூவர்ஸ், தயவு செய்து பிரசங்கம் செய்பவர்களாக இருங்கள். பிரசங்கம் செய்பவன் தான் இறை தூதன். எல்லா இறை தூதனுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து பார்த்து படியுங்கள். எல்லாருமே பிரசங்கம் தான் பண்ணியிருப்பாங்க. இயேசுநாதர், புத்தர், நபிகள் நாயகம், சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, பாபா வாங்கே, நாஸ்டாமிஸ். ஸோ நீங்களும் உங்கள் குடும்பத்தாருக்கு எங்களுக்கு சொல்லறதுக்கு ஆள் இல்லைங்க. எங்களுக்கும் யாராவது சொல்லறதுக்கு ஆள் இருந்தால் நாங்கள் இப்படி கெட்டு குட்டிச்சவராக போயிருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டு இருக்காமல் வயதில் மூத்தவர்கள் சொல்வதை தயவு செய்து இளைஞர்கள், வாலிப பெண்கள், சிறு பிள்ளைகள் கேளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஜான் பாஸ்கோ.